போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, காயங்களை ஆற்றிடுமே. கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, காயம் எல்லாம் ஆற்றுவீரே. ஏசையா 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 ஆண்டவரே, ஏசையா உமது வல்லமையுள்ள அருட்கரம் உம் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் இறங்கி வருவதாக. தேவனாய ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீதும் வல்லமையின் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. வேதனைகளோடு, கலக்கங்களோடு, மன வியாகுலத்தோடு, உடல் நோய்களோடு, பலவீனத்தோடு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீ ஆட்கொள்வீராக. ஆண்டவரே, உடைய அபிஷேக வல்லமை இறங்கி வருவதாக. நீர் தொட்டால் போதும், நீர் விடுதலை தந்தால் போதும், நீர் சுகம் அளித்தால் போதும். இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. ஒவ்வொரு ஆன்மாவும் ஐயா உம்முடைய இரட்சணியத்தை கண்டுகொள்ளட்டும், உம்முடைய மகிமையை கண்டுகொள்ளட்டும், உம்முடைய விடுதலையை கண்டுகொள்ளட்டும். எல்லா சத்துருவின் போராட்டங்களும், எல்லா தீமைகளும், சோர்வின் ஆவிகள், பலகீனத்தின் ஆவிகள் ஒவ்வொருவரிடம் வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை அசைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சிநேகத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் பேசின ஒரு வார்த்தை, நீங்கள் இந்த உலகத்திலே கடவுளுக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறார் மனமாற்றம். இந்த மனமாற்றம் என்பது என்ன அப்படின்னு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, பேதுருவே, நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்தி. அப்ப மனமாற்றம்னா என்ன? ஜெபம் பண்றது இல்ல. மனமாற்றம்னா என்ன? ஒரு ஆலயத்துல வந்து நான் நேர்ச்சை பலி செலுத்துவதல்ல. மனமாற்றம் என்பது என்ன அப்படின்னா, நான் என்னுடைய தீய வழிகளை விட்டு, தீமையை விட்டு விலகி கடவுளிடத்திலே வந்து சேர்வது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திலே தீமை இருக்கிறது. இந்த உலகத்திலே பாவங்கள், அநீதிகள், அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறது. தீய வழிகளிலே மனிதர்கள் பயணிக்கிறார்கள், தீமையை செய்கிறார்கள். எப்படி? 3 காரியங்களை தியானித்தோம். ஒன்று, தீமையின் நினைவுகள். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, தீமையை செய்வதில் மகிழ்ச்சி. மூன்றாவது, தீமையை செய்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் தீமை செய்ய தூண்டுகிறவர்களாக மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட 3 காரியங்களை வேகமாக நாம் தியானித்தோம். ஆண்டவரிடத்திலே வந்து நம்முடைய தீய வழிகளை விட்டு, தீயவன் சாக வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல, அதை விட்டு அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம் என்று தியானித்து நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்தோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த
நாளிலும் ஆண்டவர் அதன் தொடர்ச்சியாக என்னோடு உங்களோடு பேச விரும்புகிறார். Praise the Lord. தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசியுங்கள். நீதிமொழிகள் 3:7 உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே, கடவுளுக்கு பயந்து தீமையை அறவே விலக்கு. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தீமையை கொஞ்சம் விலக்கணுமா, எல்லாம் ஃபுல்லா அகற்றணுமா? முழுவதும் அறவே விலக்கு என்று ஆண்டவர் கூறுகிறார். Praise the Lord. அப்ப ஒரு மனிதன் தீமையை விட்டு விலகுவது என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவர் பாருங்க, பைபிள்ல நம்ம பாக்குறோம் 38 வருஷமா ஒரு மனுஷன் நடக்க முடியாம இருந்தானா? சொல்லுங்க சிஸ்டர், இருந்தானா? 38 வருஷமா பெதஸ்தா குளத்தின் அருகிலே நடக்க முடியாத ஊனமுற்றவனா கிடக்குறான். இயேசு அந்த மனிதனை தேடி வந்து கேட்டாரு, நீ நலமடைய விரும்புகிறாயா? அந்த மனிதன் சொன்னா, ஐயா, குளம் கலங்கும் போது இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல. இயேசு சொன்னார், உன் படுக்கை எடுத்துட்டு நட. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஒரு 4 பேர் கட்டில்ல ஒரு மனிதன் தூக்கி கொண்டு வந்தாங்க, வீட்டு கூரையை பிரிச்சாங்க, கீழே இறக்குனாங்க. இறக்குன உடனே அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சுத்தி இருந்தவங்க எல்லாம் முணுமுணுத்தாங்க. உடனே சொன்னாரு, உன் படுக்கை நட. இப்படி வேதத்திலே ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு மனிதன் தீமையை விட்டு விலக வேண்டும் என்றால், தீமையை அறவே அவன் விலக்க வேண்டும் என்றால், கடவுள் ஏதாவது அவனுக்கு அற்புதம் செய்வாரா? கடவுள் ஏதாவது வந்து அவனை அப்படியே தூக்கிட்டு போவாரா? இல்லனா இந்த முடக்குவாத முற்றவனை குணப்படுத்தியது போல ஆண்டவர் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு செய்து முடிப்பாரா? அப்படின்னா, ஒரு மனிதன் தீமையை விட்டு விலக வேண்டும் என்றால் புனித அகஸ்தினார் கூறுகிறார், கவனியுங்கள். ஒரு மனிதன் பாவத்தை விட வேண்டும் என்றால், ஒரு மனிதன் அக்கிரமத்தை விட வேண்டும் என்றால், ஒரு மனிதன் அநீதியான காரியங்களை விட வேண்டும் என்றால், அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, புனித அகஸ்தினார் சொல்லுகிறார், உன் தாயின் கர்ப்பத்திலே உன் விருப்பமில்லாமல் உன்னை உண்டாக்கின கடவுள் உன்னுடைய விருப்பமில்லாமல் உன்னை மீட்க மாட்டார். கை தட்டுங்க பாபு. நல்ல ரியலைஸ் பண்ணணும். நல்ல உங்களையே நீங்க சோதிச்சு பார்க்கணும். நல்ல உங்களையே நீங்க ஒரு சென்சிட்டிவா நல்ல சிந்திச்சு பார்க்கணும். கடவுள் சொல்லுகிறாருங்க, நீ தீமையை அறவே விட்டு விலகு. எப்படிங்க? ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய தீமையை விட்டு விலகணும்னா அவனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் படைத்து மனுஷனுக்கு முன்னால மறைவில்லாம வச்சிட்டாரு. Praise the Lord. எதையாவது ஆண்டவர் ஒளித்து வைத்தாரா? எல்லாத்தையும் முன்னால வச்சிட்டாரு. நன்மை தீமை, நீ எது வேணுமோ அதை எடுக்கிற பொறுப்பு உன்னுடையது என்று ஆண்டவர் கூறிவிட்டார். அப்ப நல்ல கவனிங்க, ஒரு மனிதன் தீமையை விட்டு விலக வேண்டும் என்றால் முதலாவது அங்கே என்ன இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனுஷனுக்குள் தீமைக்குள் கிடக்கிற பாவத்துக்குள் கிடக்கிற ஒரு மனிதனுக்கு விருப்பம் உண்டாக வேண்டும். அவனுடைய உதவி இல்லாமல் கடவுளால் அவனை மனமாற்றத்துக்கு நடத்தி செல்ல முடியாது. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கையில வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் வேகமா உங்களுக்கு வேதத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் குறித்து மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்? யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், ஒரு நாள் மத்தியான வேளை இயேசுசாமி கிணற்றின் அருகிலே போய் அமருகிறார். Praise the Lord. சீக்கார் என்னும் ஊருக்கு வந்தார். யாக்கோபு அங்கே வெட்டின அந்த கிணத்து பக்கத்துல வந்து உட்கார்ந்தார். சம்பவத்தை மட்டும் சொல்லியிருந்தேன். அப்பொழுது ஒரு பெண் தண்ணீர் எடுக்கும்படி மத்தியான நண்பகல் வேளையில வந்தார்.
ஏசு அந்த பெண்ணை கேட்டாரு, அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. உடனே அந்த பெண் சொன்னா, யூதர்கள் யாரும் சமாரிய இடத்துல குடிக்க தண்ணி கேட்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? உடனே ஆண்டவர் சொன்னாரு, இங்க வாமா, உன்னிடத்திலே தண்ணீர் வேண்டும் என்று கேட்டவர் யாருன்னு தெரிஞ்சா நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப. இந்த உரையாடல் நமக்கு தெரியும். இப்ப பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, இயேசு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் உள்ள பாவ வழிகளை அவளுக்கு சுட்டி காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு சொன்னார், உன் கணவரை கூப்பிட்டு வான்னு. அவ சொன்னா, எனக்கு கணவர்கள் இல்ல, எனக்கு கணவர் இல்ல. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஆமா ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு. ஒண்ணு அவளுக்கு புரிஞ்சு போச்சு, ஓஹோ நம்ம பாவ வாழ்க்கை, நம்ம அநீதியான வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை, தாறுமாறான வாழ்க்கை, இப்போது இருக்கிறவனும் எனக்கு கணவன் இல்லைங்கிறத இவர் சரியா சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு தன் குடத்தை விட்டு ஒளிந்து மறைந்து வந்தவள் வெளியரங்கமா எல்லாத்தையும் போய் சொன்னா. என்ன சொன்னா தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, அந்த வசனத்தை மட்டும் படிங்க. யோவானர் செய்தி 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு காண்பிக்கிறார். 39ஆம் வசனம், நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. 29ஆம் வசனத்தை பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடத்தில் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். கை தட்டுங்க பாப்போம். ஒரு பாவியான பெண், புருஷங்க அவளுக்கு நிரந்தர புருஷன் இல்ல, ஒரு தாறுமாறான வாழ்க்கையில வாழ்ந்திருப்பாள். அவ சூழ்நிலை என்னவோ, ஆனா அவளுக்கு தெரிஞ்சிட்டு என் லைஃப பத்தி ஒருத்தர் தெளிவா சொல்லிட்டாரு. இனிமேல் எனக்கு இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், மறைஞ்சு வாழ்ற வாழ்க்கை வேண்டாம். இனிமேல் எல்லாருக்கும் முன்னால நான் சொல்றேன், என்னை பத்தி நீ என்னமா பேசுறது, நானே சொல்றேன், என்னை பற்றி உள்ள எல்லாவற்றையும் சொன்னவரை வந்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு மேல பாவம் செஞ்சிருப்பாளா? சொல்லுங்க, செஞ்சிருப்பாளா? அவன் அக்கிரமத்துல இருந்திருப்பாளா? அநீதியில இருந்திருப்பாளா? இல்லங்க. நீங்க யோவானர் செய்தி 8ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்து வாசித்தீங்கன்னா, அதுல ஆண்டவரிடத்திலே ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டதாக கையுங்களோமா பிடித்துக் கொண்டு இயேசுவின் பாதத்தில் புதல்லாங்க. மோசேயுடைய சட்டப்படி இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும். மோசேயுடைய சட்டப்படி கல்லறிந்து கொள்ளணும். இயேசு சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் அவள் மீது முதல் கல்லை எறியட்டும். இவன் எல்லாரும் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. அந்த பெண் மட்டும் இருக்கிறா. இயேசு அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், அம்மா சகோதரியே, யார் உனக்கு தீர்ப்பிடலையா? ஐயா, எனக்கு யாரும் தீர்ப்பிடல. இயேசு சொன்னாரு, நானும் உனக்கு தீர்ப்பிடல். இயேசு ஏதாவது பிரசங்கம் பண்ணாரா? இங்க பாரு, ஒழுங்கா இருந்துக்க பாத்துக்கோ. பிரசங்கம் பண்ணாரா? அப்படி நானா இருக்க போய் தான் உன்னை பிழைக்க விட்டுருக்கேன், பிழைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னாரா? இல்லங்க, எந்த பிரசங்கமும் இயேசு பண்ணல. இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொன்னாரு, அம்மாங்க வா, இனிமே நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாதீர்னு சொன்னார். அப்படின்னு அர்த்தம் என்ன? செய்வியோ செய்யாம இருப்பியோ, அது யார் விருப்பம்? சொல்லுங்க, உன்னுடைய சாய்ஸ். பக்கத்துல கை குடிச்சுங்க. தீமையை விடுறது விடாம இருக்கிறது உங்களை பொறுத்தது. அதுல கடவுள்லாம் உள்ள வர மாட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ தீமையை பிடித்துக் கொள்வது, குடிவரியை பிடித்துக் கொள்வது, பாவத்தை பிடித்துக் கொள்வது, மாயை பிடித்துக் கொள்வது எதுவோ அது உன்னுடைய விருப்பம். ஆனா பாவம் செய்யாத. என்ன பண்ண? திரும்ப போய் அதை விட 300 மடங்கு பாவம் செஞ்சா. அப்படியா? சொல்லுங்க. அவளுக்கு ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் இருந்தது. இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்தாள், கண்ணீர் விட்டு அழுதாள், கூந்தலால் துடைத்தாள். அவள் நறுமண தைலம் பூசி தன் வாழ்வை இயேசுவுக்கு கொடுத்தாள். கை தட்டு. இன்னைக்கு பிரதர் சிஸ்டர் கவனிக்கணும். பாவத்தை, தீமைகளை விட்டு விலகுவது என்பது எனக்குள் நான் எடுக்கிற தீர்மானத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நீங்க நல்லா கவனிக்கணும்.
யோபுவின் புஸ்தகம். நான் வேகமாய் இந்த நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாகவே நடந்து செல்ல விரும்புகிறேன். தேவனே அதற்குரிய ஒளியை தருவாராக. ஆமென். யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 4வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 34ஆம் அதிகாரம் 4வது வசனம். நேர்மை எதுவோ அதை நமக்கு நாமே தேர்ந்து கொள்வோம். கை தட்டுங்க பாப்போம். ஐயா, நல்லது எதுவோ, நேர்மை எதுவோ, நீதியானது எதுவோ, சரியானது எதுவோ அதை நாம் தேர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். யாரோ ஒருத்தர் தேர்ந்து கொள்றது இல்ல. இந்த நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த டி எடிஷன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு உரிய மறுவாழ்வு இல்லங்கள் எல்லா இடத்துல இருக்குது. 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் எல்லாம் போட்டு கொண்டு போய் சேர்த்து 21 நாள் பயிற்சி, 30 நாள் பயிற்சி, கேரளாவில் 45 நாள் பயிற்சி, கையில காலில் விலங்கு போட்டு டேப்லெட் கொடுத்து சவுட்ல அடிச்சு கட்டி போட்டு என்னெல்லாமோ பண்றாங்க. 45 நாள் கழிச்சு வெளியே வந்து 46வது நாள் என்ன செஞ்சிருந்தான் சொல்லுங்க, முழுங்கிருந்தான். அந்த அம்மாவும் ஐயாவும் போய் குடும்பத்தார் போய் கேட்காங்க, ஐயா இப்படி 45 நாள் வச்சிருந்தீங்களே, ஆனா 46வது நாள் குடிச்சிட்டானே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சோம், இதுக்கு மேல அவனை ஒண்ணுமே. ஏன்னா முடிவு எங்க இருக்குது? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் சொல்லுங்க. நமக்கு அப்பப்ப கொஞ்சம் பழமொழி வேணும்ல. பிரைஸ் தி லார்ட். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட ஒழிக்க முடியாது. கள்ளன், பொல்லாதவன், தீயவன், தாறுமாறா வாழ்றவன் அது அவனுக்கு தெரியணும். நான் வாழ்றதுங்க பொல்லாதவன் மட்டும் இல்ல, புரணி பேசுறவா, அடுத்தவனை அழிக்கிறவன், குடும்பத்தை கெடுக்கிறவன் எல்லாருக்கும் தெரியணும். யாரோ ஒருத்தர் இல்லைங்க, எனக்கு தெரியணும் நான் எதை தேர்ந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அந்த வசனத்துல யோபுடைய புஸ்தகத்துல 34:4 சொல்லுங்க, நானே வாசிக்கிறேன். நேர்மை எதுவோ அதை நமக்கு நாமே தேர்ந்து கொள்வோம், நல்லது எதுவோ அதை நமக்குள்ளே முடிவு செய்வோம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, முடிவு. நல்லா சிரிச்சு சொல்லுங்க, முடிவு உங்க கையில இருக்கு. பிரதர், முடிவு யார் கையில இருக்கு? சிஸ்டர், முடிவு யார் கையில இருக்கு? நீ ஒழுக்கமா வாழணுமா, ஒழுக்கமா வாழ வேண்டாமா, நல்லது செய்யணுமா, தீமை செய்யணுமா, அங்க முடிவெடுக்கிற பொறுப்பை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் வேகமாக இதற்குரிய பகுதியை வேதத்தில் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் பாருங்க, தானியேலின் புஸ்தகத்துல 1 அதிகாரம். தானியேல் 1 அதிகாரம் நல்லா கவனிக்கணும். தானியேல் 1 அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வேதம் சொல்லுகிறது, பாபிலோனுக்கு அடிமையாக எபிரேயர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யூத குலத்தை சார்ந்தவர்கள் அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, தானியேல் இப்படி ஞானம் உள்ளவர்கள் அங்க அடிமையா கொண்டு போகப்பட்டாங்க. இப்ப அங்க போனா ராஜா பார்த்தா இந்த எபிரேயர்கள் கொஞ்சம் ஞானம் உள்ளவன். யூத உலகத்தில் உள்ள அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் உள்ள சிறந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் யூதர்கள். உலகத்தில் அதிகமான நோபல் பரிசு வாங்கினவங்க யூதர்கள். கணிதத்தில் சிறந்தவர்கள் யூதர்கள். அறிவியல்ல சிறந்தவர்கள் யூதர்கள். கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கிறதுல சிறந்தவர்கள் யூதர்கள் என்று நீங்கள் அவருடைய வரலாற்றை எடுத்து படிச்சீங்கன்னா யூத சமூகம், யூதர்கள் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த யூத சமூகத்தை சார்ந்த இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இவங்கெல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட பொழுது ராஜா பார்த்தான், நல்ல கனகாத்திரமா, ஞானமுள்ள, அறிவுள்ள, திறமையுள்ள இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து ராஜா சொன்னா, இவங்களை நல்ல சாப்பிட வச்சு, நல்ல கொழுக்க வச்சு, என்னுடைய ராஜரீகத்துல, என் அரண்மனையில, என்னுடைய மாகாணங்கள்ல இவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லி நான் இவங்களை யாரெல்லாம் டேலண்ட் பீப்புள்னு பார்க்க போறேன்னு ராஜா சொல்லிட்டாரு. என்ன இருந்துச்சு நினைக்கீங்க? ராஜாவுடைய சாப்பாடு எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமா இருக்கும். Praise the Lord. பொரிச்சது வறுத்தது எல்லாம் ராஜாவுடைய அரண்மனையில இருக்கு. ஆனால் இந்த தானியேலும் அவன் முன்னால பொரிச்சது வறுத்தது அது இது குடிக்கிறதுக்கு ஒயின் என்னெல்லாம் உண்டோ எல்லாமே வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நல்லா கவனிங்க. முன்னால இந்த உலகத்துல எல்லாமே 2 வருஷம் கொரோனா 2020-21 வீட்டுக்குள்ளே காய்ச்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏங்க என்ன வீட்டுக்குள்ளேயே குக்கர்லயே சாராய ஃபேக்டரி ஆரம்பிச்சிட்டாங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு அம்மா சொல்லுது, பிரதர் என் வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? என்னமா பண்றாரு? இருக்கிற பெயிண்டிங்ல உள்ள எல்லாத்தையும் எடுத்து டப்பாவை மோந்து பார்த்துட்டே இருக்காரு. போத அப்படியாது சிலவன் டைக் அடிக்க இருந்தது என்னெல்லாம் கெமிக்கல் இருக்கோ எல்லாத்தையும் கலக்கி குடிக்கிறான். சமீபத்தில் ஒரு ஃபாதர் சொல்றாரு, ஸ்கூலுக்கு வர்றாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி வர்றான்? சாராயம் இல்லைங்க, டயருக்கு ஒட்டுறது பஞ்சர் ஒட்டுறதுக்கு வச்சிருப்பாங்க பாருங்க. டயர் பஞ்சர் வைட்னா ஒட்டுறதுக்கு சொல்யூஷன். அந்த சொல்யூஷனை ஒரு ஒரு சின்ன அட்டையை ரவுண்டா ஒட்டி அதுல ஊத்திட்டு ஒரு பக்கத்தை அடைச்சிட்டு அப்படியே மோந்து பாக்குறோம். கிக்கு ஏறி போய் உட்கார்ந்துருக்கான் கிளாஸ்ல. என்ன பண்ண முடியும்? ஹலோ, அதான் ஊர்ல வாங்கி விக்கிறதுக்கு ஊராமட்ட சொரிநாய் இருக்குதே. எவங்க குடிக்கட்டா என்ன, எவன் குடும்பம் அழிஞ்சா என்ன, வாங்கி விக்கிறதுக்கு ஆள் இருக்குதா? எல்லா இடத்துலயும் இருக்குது. கடையில வாங்கினா அவ்வளவுனா வெளியே வாங்கினா டபுள் மடங்கு. ஆத்துமாவை நீ பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த குவார்டர் வாங்கி விக்கிறவனுக்கெல்லாம் ஐயோ கேடு. வீட்டுல வச்சு விக்கிறா செலவா. சிலருக்கு பிசினஸ். ஒரு அம்மா சொன்னிச்சு, பிசினஸ் பண்றேன் பிரதர், கோயிலுக்குள்ள வர முடியாது பிரதர். என்னமா பிசினஸ்? பெரிய பிசினஸ். என்ன பிசினஸ்? என்ன பிசினஸ்? குவார்டர் வாங்கி வீட்டுல கடை பார்த்தா ஒரு 4 டப்பால 2 சாக்லேட்டும் ஒரு பொரி உருண்டை இருக்குது. ஆனா உள்ள நடக்கிறது வேற. நீ நல்லா இருப்பியா? கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரா? கை வீங்கும், காலு வீங்கும், கிட்னி போவும், கடைசியில உரு குழஞ்சு போயிருவேன். பாத்துக்கோ. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு சொல்றாரு, நல்லா கவனிச்சுக்கோ. இந்த மதுபானம் விக்கிறவன் மதுபானத்தை வாங்கி அரசாங்கம் விற்கிது, அது விற்கிது, அது அவன் பலனை அனுபவிப்பான். நம்முடைய கடவுளுடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யார் சொல்லி மனம் திரும்பாத, உனக்குள்ள ஒரு முடிவெடுக்க வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். சகோதரனே, சகோதரியே, மனமாறக்கூடிய பொறுப்பு, நீ சரியான பாதையை நோக்கி போக வேண்டிய பொறுப்பு உனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சொல்றார், நேர்மையானதை நோக்கி போகணும். தானியேலே, நீ எப்படி பார்க்கனா? தானியேல் என்ன பண்ணாரு தெரியுமா? வசனத்துக்குள்ள வந்துருங்க. தானியேல் என்ன பண்ணாரு? நீங்கள் முதல் அதிகாரம் 8வது வசனம் நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் பாருங்க. அரசனது சிறப்புணவிலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொல்லல் ஆகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். கை தட்டுங்க பாப்போம். எங்க உறுதி செஞ்சுட்டாரு? சொல்லுங்க, எங்க உறுதி செஞ்சுட்டாரு? இருதயத்துல உறுதி பண்ணணும். நீ ஒழுக்கமா வாழணும், சரியா வாழணும் அப்படின்னா சும்மா போய் எதையாவது ஒரு பயிற்சியை படிச்சுட்டு வர்றது இல்ல.
உன் உள்ளத்தில உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் முடிவெடுக்க கூடியவர்களாய் மாற வேண்டும். ஆமென். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று சொல்லி உள்ளத்தில் உறுதி எடுத்துக் கொண்டார். ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, தானியேலுக்கு முன்னால இருக்கிற எல்லாரும் குடிக்கிறான், எல்லாரும் இஷ்டப்படி இருக்கிறான். ஆனா தானியேலும் சாத்ராக் மேசாக் அபேத்நகோ அவர்கள் கடவுளுடைய பாதையில் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று அவர்கள் உறுதியாய் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க அதே மாதிரி தானியேல் 3ஆம் அதிகாரம் நேரம் இல்லை எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, ராஜா திடீர்னு ஒரு சிலையை செஞ்சான். அந்த சிலையை செஞ்சு வச்சுட்டு எல்லாரும் இதை ஆராதிக்கணும்னு சொல்லிட்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் ஆராதிக்கணும் அப்படின்னு நினைச்சான். எல்லாரும் ஆராதிக்கிறான், எல்லாரும் போய் நிக்கிறான். ஆனா பாருங்க, சாத்ராக் மேசாக் அபேத்நகோ அவர்கள் என்ன செய்யல? போய் சொல்லுங்க, என்ன செய்யல? அத ஆராதிக்கல, அத வணங்கல. அத போய் அவங்க வணங்கல. ராஜாவுக்கு தகவல் வருது, இதோ இந்த யூத சமுதாயத்தை சேர்ந்த இந்த சாத்ராக் மேசாக் அபேத்நகோ இவர்களை பாருங்கள், அவர்கள் வணங்காமல் நாம் செய்து வச்ச தெய்வ சிலையை வணங்கல. ராஜாவுக்கு முன்னால இழுத்துட்டு வந்தாங்க. ராஜா சொல்றான், என் கையில உங்களை யாரும் தப்பிக்க முடியாது. 3 பேர் சொன்னாங்க, நீ எடுக்க கூடாது முடிவு. முடிவு யார் எடுக்கணும் சொல்லுங்க? நான் ஒழுக்கமா வாழ்றது, நான் சரியா வாழ்றது எனக்குள்ள எடுக்க வேண்டிய முடிவு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் 3 பேர் சொன்னாங்க, எரிகிற தீச்சுளையானாலும் எதுவானாலும் எங்கள் கடவுளாய் ஆண்டவரை தவிர வேறு எதை முன்பும் நாங்கள் மண்டியிட மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பாவங்கள், அநீதிகள், தீமைகள், தவறுகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு மனதிலே தெளிவான முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஒரு தெளிவான முடிவு என்னது? பாவம் தீமை எனக்கு வேண்டாம். சொல்லுங்க, என்னது? பாவம் தீமை எனக்கு வேண்டாம். தீச்செயல் எனக்கு வேண்டாம். அநீதியான வாழ்க்கை வேண்டாம். குடிவெறி வேண்டாம். களியாட்டம் வேண்டாம். மூட நம்பிக்கை வேண்டாம். மந்திரவாதம் வேண்டாம். பில்லி சூனிய வேண்டாம். அநீதியான காரியங்கள் நோக்கி நான் போக வேண்டாம்னு நீங்கள் எப்பொழுது முடிவெடுக்கிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது வரும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஒரு மனிதன் தீமையை விட்டு விலகினால் தீமையிலிருந்து அவன் விடுதலை அடைவான் என்றால், பாவத்தை வெறுத்து ஒதுக்குவான் என்றால் ஆண்டவர் அவனுக்கு 3 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இந்த நாளிலே இந்த பகுதியை தியானிக்கும் பொழுது ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது, மனம் மாறும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து இந்த வசனத்தை படிக்கும் பொழுது பாருங்கள், வாசியுங்கள். நீங்கள் தயவு செய்து இணைச்சட்டம் 11ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கலாம். இதோ இன்று உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கிறேன். நான் இன்று உங்களுக்கு விதித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளையை கடைபிடித்தால் ஆசியும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் நான் விதித்த வழியிலிருந்து விலகி நடந்து நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் சாபமும் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் நன்மை செய்தால் நன்மை தொடரும், தீமை செய்தால் தீமை தொடரும். அப்ப ஒரு மனிதன் மனம் திரும்பி வரும் பொழுது, சமாரிய பெண் மனம் திரும்பினால் அவள் ஒரு நற்செய்தியாளராக மாறுகிறாள். ஒரு பாவியான பெண் மனம் திரும்புகிறாள், அவளுடைய வாழ்வு இயேசு இந்த உலகத்தில் சொன்னார், என் பெயர் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை பற்றியும் பேசப்படும்.
ஒரு சக்கேயு மனம் திரும்பினான், இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு உண்டாயிற்று, மீட்பு உண்டாயிற்று என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு மத்தேயு மனம் திரும்பினார், மத்தேயுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்தது. ஒரு இளைய குமாரன் மனம் திரும்பி அப்பாவிடத்திலே திரும்பினான், அதனுடைய விளைவு அங்கே ஆனந்த கொண்டாட்டம் வந்தது. Praise the Lord. அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது, ஒரு மனிதன் தீமைக்கு விட்டு விலகி வாழும் பொழுது என்ன நடக்கும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு நம்ம ஊருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும், நம்ம குடும்பங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும், நம்ம வாலிப பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும். நம்ம எடுக்கிற எல்லா முயற்சியிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் வரணும். Praise the Lord. Hallelujah. அப்ப நல்ல கவனிக்கணும். இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில இருக்கிற, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற தீய வழிகளை, தீமைகளை அறவே விட்டு விலகுவது என்பது நாம் இன்று எடுக்கிற முடிவில் இருக்கிறது. Praise the Lord. சொல்லுங்க Hallelujah. Hallelujah. அப்ப விலகும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சொல்லுங்க Hallelujah. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்றால் நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்கள். யோபு முதல் அதிகாரம் முதல் வசனம் நல்ல கவனிக்கணும், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. யோபு முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஊசி என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்களேன். எதை விட்டு விலகி வந்தாரா? சத்தமா சொல்லு பாப்பா, தம்பி சத்தமா சொல்லு, அக்கா சொல்லுங்க. எதை விலக்கி வந்தாரு? ஆண்டவர் இடம் எல்லாம் எழுதுறார். ஊசி என்ற நாட்டிலே யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவர், நேர்மையாளராய் இருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். எதை விலக்கி வந்தார்? இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இவர் யாரு? ஒரு சாமியார், ஒரு சன்னியாசி, ஒரு வழிபோக்கர், ஒரு யாசகம் கேட்கும் மனிதன். அப்படியா போட்டிருக்கு? சன்னியாசி, யாசகம் கேட்கிறவர், பிச்சை எடுக்கிறவர், இல்லனா ஏதோ ஒரு துறவு மடத்துல இருந்தவர் எழுதல. யாருங்க இவரு? செல்வந்தன். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இவர் யாருங்க? ஏங்க சத்தமா சொல்லுங்க, இவர் யாரு? சிலர் இருக்காங்க, நல்ல கவனிங்க. ஏன் இந்த பகுதியை காண்பிக்கிறேன் என்றால், எல்லா செல்வத்தையும் பெற்றிருந்த மனிதன் யோபு. எல்லா செல்வம் இருந்துச்சுங்க யோபுவுக்கு. ஆஸ்தி, அந்தஸ்து, வேலைக்கார, வேலைக்காரி எல்லாமே இருந்தது. ஆனா இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, செல்வமெல்லாம் இருந்து இவ்வளவு நன்மைத்தனத்தை பெற்றவன் என்ன செய்யல? சொல்லுங்க, என்ன செய்யல? பாவம் செய்யல. சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யல? இன்னைக்கு நல்ல கவனிங்க. கொஞ்சம் காசு வந்துட்டுனா தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அற்பனுக்கு வாழ்வு வந்தா. நீங்க சத்தமா சொன்னாதான் எனக்கு கேட்கும், ஏற்கனவே கேட்க மாட்டேன். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அற்பனுக்கு வாழ்வு வந்தா. சிலர் பாருங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. காசு இருக்காது, வேலை இருக்காது, வாய்ப்பு இருக்காது, ஒண்ணும் இருக்காது, ஒரு நாதி இல்லாம அலைவான். ஆனா ஆண்டவர் அவன் மேல இறக்க வச்சு ஏதோ கொஞ்சம் பிழைச்சிட்டு போப்பா அப்படின்னு கொஞ்சம் செல்வாக்கா வேலையா உத்தியோகத்தெல்லாம் கொடுக்கிறார். Praise the Lord. கையை உயர்த்தி சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஆண்டவர் அவன் மேல இரக்கம் பாராட்டுகிறார். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஏழை தூசியிலிருந்தும் வறியவனை குப்பை மேட்டிலிருந்தும் கை தூக்கி எடுக்கிற தேவன். கை தட்டுங்க பாப்போம். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெரிய கிருபை. அவர் இரக்கம் என்னது? வறியவனும் ஏழையையும் அப்படியே விடுறவர் இல்ல. Praise the Lord. இந்த உலகம் தான் அதெல்லாம் செய்யும். ஆனா அவர் ரொம்ப இரக்கம். ஆண்டவரே என் மேல இறக்கமையோ அப்படின்னு சொல்லிட்டா, வறியவனையும் குப்பையில தூசியில கிடக்கிறவனையும் கை தூக்கி எடுத்து உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. ஆனா பாருங்க,
செல்வம் வந்தவுடன், ஆஸ்தி வந்தவுடன், அந்தஸ்து வந்தவுடன், வசதி வாய்ப்பு வந்தவுடன் அவர்கள் தெய்வ பயத்தில் வளர்கிறார்கள். அப்படிதானே? ஏங்க என்னங்க ஏனுங்க சொல்லுங்க. அவங்களுக்கு அவ்வளவு பக்தி வந்துரும். எப்பவும் கோயில் 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 அப்படித்தானே இருப்பாங்க. என்ன கௌரவமா சரிங்க? காசு வந்த உடனே கடவுளுக்கே விலை பேசுறான். செல்வாக்கு வந்த உடனே, வசதி வந்த உடனே, கொஞ்சம் கையில ஏறின உடனே கடவுளையே விலை பேச ஆரம்பிச்சிருந்தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்யற பாவத்தை துணிஞ்சு செய்றான், அக்கிரமத்தை துணிஞ்சு செய்றான், அநீதியை துணிஞ்சு செய்றான். என்ன வேணாலும் பண்ணாலும் காசு கொடுத்து சரி பண்ணிடலாம் நினைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சமீபத்திலே ஒரு மருத்துவமனையிலே ஒரு நோயாளியாய் ஒருத்தர் இருக்கிறார். அப்ப அந்த நோயாளியை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல, ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கிறாரு. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபரை பார்த்து எல்லாரும் பாருங்க, யாருமே அவர் பார்க்கறதுக்குலாம் வரல, ஒருத்தர் மட்டும் வர்றாரு, வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்ப அங்க இருந்த நர்ஸ் சொல்றாங்க, இந்த மனுஷன் பாவங்க, இந்த மனுஷன் இதுவரை ஹாஸ்பிட்டல்ல இதுவரை பல ஹாஸ்பத்திரி போயிட்டாரு, உசுறு மட்டும் கிடக்கு, காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. யாரோ ஒருவர் அவருக்கு வந்து தெரிந்தவர் கொஞ்சம் உணவு கொண்டு வந்து கொடுக்கிறாரு, கொஞ்சம் இருக்கிறாரு, கொடுத்துட்டு போறாரு, அவ்வளவுதான். கடைசியில பக்கத்துல இருந்த ஒருத்தர் சொன்னாரு, இவன் ஒரு காலத்துல ஆடின ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, பக்கத்துல கால் இருக்கான்னு பாருங்க. சிலருக்கு கால் இருக்காது. ஹலோ, கொஞ்சம் வசதி வந்துட்டுனா கால் தரையில நிக்கா, கொஞ்சம் செல்வாக்கு கூடிட்ட தரையில நிக்க மாட்டாங்க. என்ன வேணாலும் பண்ணலாங்கிற முடிவுல தாறு மாறா செல்வ செழிப்பு இருந்ததுனால வீட்டுக்குள்ள மனைவி இருக்கும்போது ரெண்டு மூணு பேரை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சொந்த மனைவிய வேலைக்காரியா மாத்தி கடைசியில அந்த மனைவி தூக்கு போட்டு செத்து போனா. மனைவி சாவுரா, செத்துக்கிட்டு இருக்கா, இவன் அவ ரெண்டு பேரோட கூத்தியாலோட கிடந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்கிறான். செல்வத்தை வைத்து பணத்தை வச்சு மனைவி தொங்கி செத்ததை கூட எல்லாம் காசு கொடுத்து மறைச்சி சாதாரணமா நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டான்னு சொல்லி முடிச்சுட்டான். ஆனா திடீர்னு ஒரு நாள் உடம்பெல்லாம் புழுக்க ஆரம்பிச்சது, உடம்புல பொக்களம் வர ஆரம்பிச்சது, வெடிக்க ஆரம்பிச்சது. அவ கூட இருந்தவ ரெண்டு பேரும் இருக்கிற நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா. முடிவுல இன்னைக்கு அழுந்தி சாவு வராதான்னு கிடக்குறான்னு அங்க அருகில் இருந்தவர் சொன்னார். இன்னைக்கு சிலர் பாவத்தை பண்ணிக்கிட்டு பாவத்தை காசு கொடுத்து மறைக்கலாம் நினைக்கிறான். செல்வம் இருந்தா எதை வேணாலும் பண்ணலாம் நினைக்கிற துணிச்சல். காசு இருந்தா நாங்க பேசுறதா எடுபடும். ஐயா, ஒரு நாள் வாய ஆண்டவர் அடைப்பார். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாயை திறக்கிற அந்த வாய் ஒரு நாள் அடப்பட்டு போகும். ஆனா பைபிள் சொல்லுது, ஊசி என்ற நாட்டுல செல்வந்தரான இந்த யோபு கடவுளுக்கு பயந்து தீமையை விட்டு விலகி வாழ்ந்தார். கை தட்டுங்க. உங்க ஜெனரேஷனுக்கு நம்ம குடும்பத்துக்கு நமக்கு தேவை என்னன்னா தீமையை விட்டு விலக வேண்டும். ஆமென். ஆமென். அப்ப ஒரு மனிதன் தீமையை விட்டு விலகும் பொழுது முதலாவது தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க வாசித்து பாருங்க. நீங்கள் தயவு செய்து 8வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனைப் போல மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு பயந்து தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்று.
Praise the Lord. Praise the Lord. இவன் யோபுவுக்கு சாட்சி சொன்னது யாரு? யோபுவுக்கு விட்னஸா இருந்தது யாரு? சொல்லுங்க, விட்னஸ் யாரு? நான் இல்லங்க. நீங்க நம்ம பாருங்க, நம்மள ரொம்ப யோக்கியம், நல்லவன், வல்லவன் நல்லா விடுவோம். ஆனா யோபுவுக்கு விட்னஸ் யாருன்னா தேவன். Praise the Lord. Praise the Lord. யோபுவை பத்தி சாட்சி சொன்னது யாரு? கடவுள் சொல்றாரு, யோபுவை போல நீதிமான், யோபுவை போல மாசற்றவன், யோபுவை போல தீமையை விலக்கி வாழ்ந்த மனிதன் ஒருவனும். இவன் இந்த மனுஷனுக்கு என்ன கிடைச்சு தெரியுமா? ஐயா, வாசிக்கிறீங்களா? Praise the Lord. சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. 10வது வசனத்தை பாருங்க. அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீ சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? கை தட்டுங்க பாப்போம். நீ கடவுளுக்கு பயந்து தீமையை விட்டு விலகி வாழும் போது முதலாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா பாதுகாப்பு. என்னது? சொல்லுங்க, என்னது? சகோதரியே, உன் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாப்பார். தம்பி, வாலிப தம்பி, நீ கடவுளுக்கு பயந்து நட, ஃப்ரெண்ட்ஸுக்கு பயப்படாத. உன்னை ஏளனப்படுத்துவான், உன்னை குடிக்க வைப்பான், உன்னை தாறுமாறான பாதையில கூட்டு போவான். நீ அவன் பின்னால போகாத தம்பி. கடவுளுக்கு பயந்து நடந்தால் அவனுக்கு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். Praise the Lord. Praise the Lord. பைபிள் சொல்லுகிறது, திருப்பாடல் 91ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, துன்பம் உன் உறைவிடத்தை நெருங்காது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, துன்பம் உன் உறைவிடத்தை நெருங்காது. நீ செல்லுமிடமெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் உன்னை. கை தட்டுங்க. Praise the Lord. நான் பகல்ல செய்துங்கன்னு செய்தியை முடிச்சுட்டு பாவ சங்கீதத்தின் தயாரி முடிச்சுட்டு வெளியே வந்து நிக்கிறேன். ஒருத்தர் ஓடிய பின்னால வந்தார். பிரதர், கடவுள் ரொம்ப நல்லவர், என் வாழ்க்கையில நான் மனம் திரும்பி இத்தனை வருஷம் ஆச்சு, ஆண்டவருக்காக நான் வாழணும்னு முடிவெடுத்தேன், என் பாவ வழிகளை, குடிப்பழக்கம், தவறான பழக்கங்கள் எல்லாம் விட்டு நான் மனம் திரும்பினேன். மனம் திரும்பினுடைய விளைவு என்ன தெரியுமா? அவர் சொன்னாரு, நான் மும்பையில என்னுடைய சகோதரிய நான் பிரசவ அங்க இருந்த அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது பிரசவத்துக்காக கொண்டு போகும் பொழுது என் சகோதரிய ட்ரெயின்ல ஏத்திட்டு நான் காலை வைக்க போனேன். அதுக்குள்ள ட்ரெயின் மூவ் ஆயிட்டு, மூவ் ஆன உடனே அந்த ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து கேப்ல நான் உள்ள விழுந்துட்டேன். எல்லாரும் செத்து போயிருப்பான்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த ட்ரெயின் மூவ் ஆகி போனதுக்கு அப்புறம் சுத்தி பார்த்தா எல்லாரும் அந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாரும் நிக்கிறாங்க. ஆனா என் உடம்புல சின்ன கீறல் கூட இல்லாம ஆண்டவர் என்னை காப்பாற்றி. நான் அப்பதான் நினைச்சேன், கடவுள் எவ்வளவு நல்லவர். Praise the Lord. Praise the Lord. ரெண்டாவது சொன்னார், பிரதர் நில்லுங்க, இன்னொன்னு சொல்றேன். என்ன தெரியுமா? நான் ஒரு கொத்தனார் பாக்குங்க, மேஸ்திரி. திடீர்னு எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனோம்னு சொன்னாங்க, உனக்கு 3 அடப்பு இருக்குட்டாங்க. உடனே உனக்கு கொண்டு போய் மதுரையில கொண்டு போய் சேருங்க, திருநெல்வேலியில பார்க்க முடியாது, மதுரைக்கு கொண்டு போங்க. நான் ஆண்டவர்ட்ட அழுறேன், ஆண்டவரே பாவத்தெல்லாம் விட்டுட்டேனே, எனக்கு ஏன் இந்த வேதனை? நானும் ஒரு ஏழை, வறுமையில இருக்கிறேன், இவ்வளவு பணத்தை செலவழிக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். மதுரைக்கு போயாச்சு, எனக்கு டேட் குறிச்சாச்சு. அப்புறம் எனக்கு அந்த ஹார்ட்ல உள்ள அந்த பகுதியில அந்த அடப்பெல்லாம் தீக்கிறதுக்கு எல்லாம் எடுத்தாச்சு. நான் மனம் துருகி ஆண்டவர்ட்ட கேட்கிறேன், ஆண்டவரே என் மேல இறக்கம், என் மேல இறக்கம், எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும், எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும் ஆண்டவரே. எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற வந்த டாக்டர் சொன்னாரு, திரும்ப போய் நீங்க அவனுக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ண வச்சாரு. டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப என்ன கூப்பிட்டு, இன்னைக்கு ஆபரேஷன் இல்லப்பா, இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் கழிச்சு பெரிய மருத்துவர் இருந்தாரு. அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாரு. தம்பி இங்க வா, இன்னைக்கு சாயங்காலம் டிஸ்சார்ஜ், வீட்டுக்கு போ, உனக்கு அடைப்பே இல்ல போ. அவர் சொன்னாரு, 2010 எனக்கு அடைப்புன்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு வர ஒரு பலவீனம் இல்லாமல் சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன்? நீ பாவத்தை என்னைக்கு விடுறியோ, தீமையை விட்டு என்னைக்கு விலகி வாழ்றியோ, அன்னைக்கு தேவனுடைய பாதுகாப்பு உன் குடும்பத்து மேல இருக்கும்.
Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. நீ பாருங்க கடவுளுடைய பாதுகாப்பு இல்லாம நீ என்னதான் ஹெல்மெட் போட்டுக்கிட்டாலும் என்னதான் உனக்கு என்ன போட்டுக்கிட்டாலும் சரிதாங்க. வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் ரைட். Praise the Lord. Praise the Lord. எல்லாம் பண்றான். பண்ணும்போதே செத்து போயிருதானே. பண்ணும்போதே எல்லாம் இழுத்துக்கிடுதே. ஏன் நீங்க ஒரு நாள் ஒண்ணே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே வீட்டை கட்டினாலொழிய அதை கட்டிவிட உழைப்பு. சொல்லுங்க, ஆண்டவர் நகரத்தை காவல் காக்கவில்லை என்றால் காவலர்கள் விழித்திருப்பதும். நல்ல வாய்த்தாரு சொல்லுங்க. என்னது? நீங்க நல்ல டேப்லெட் போடலாம், ஜாக்கிங் வாக்கிங் எல்லாம் போகலாம், நல்ல வெயிட் லிஃப்ட் போடலாம், நல்ல வீட்டுக்குள்ளே மிஷின் எல்லாம் வாங்கி எல்லாம் கிரைண்டர் எல்லாம் பிடிக்கலாம், எல்லாம் இடுப்புல ஒண்ணு மேல ஒண்ணு கையில ஒண்ணு கால்ல ஒண்ணு பலூனை வாங்கி போட்டு அதுக்கு மேல படுத்து கிடக்கா. என்னெல்லாமா பண்றான்? காசுக்கு பிடிச்ச கொழுப்பு, பண திமிரு. இதுல உடலை குறைக்கிறதுக்கு அந்த மாவு இந்த மாவு இந்த மாவு எல்லா மாவு முடிவுல போட கிட்னி க்ளோஸ். ஏங்க கிட்னி ஏட்ட வந்திருக்கா பாரு அன்னைக்கு கிட்னி போயிட்டு போறது போகும்யா. செவம் பண்ணி என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போறது இல்லை. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருக்க கடைசியில் கிட்னி போச்சு. எதுக்குமா? உடம்ப குறைக்கணும்னு எல்லாம் போட்டேன். இப்ப என்னது? சரி பெட்டியை ரெடி பண்ணிடுவோம், பரலோகம் சொல்ல வர்றேன், அவ்வளவுதான். என்ன நடக்கும்? வீட்டுல இருக்கிற 4 பாத்திரத்தை கழுவ துப்பு இல்ல. உடனே இந்த கோபமா பார்க்க அதுக்கு வேலைக்காரி இருக்கிறது 2 பேரு. என்ன குசும்பு பாரு உனக்கு. பல்லு விளக்காமலே தின்னுபிட்டு இருக்கா. ஒருத்தி சொல்ற பல்லு வளர்க்கறதே ஒரு வேலை பிரதர். அப்ப அதுக்கு மிஷின் வாங்கிடுவான். 2 பேருக்கு எத்தனை பாத்திரம்? ஏக்கா சொல்லு. ஒரு அக்கா சொன்னா, எங்க எனக்கு ஒரு ஒரியில என் வீட்டுக்காரர் வந்துட்டா. ஏன்? அவரே அக்குவார், அவரே துவைப்பார், அவரே. அப்ப நீ என்னதான் பண்ணுவ? தின்னுக்கிட்டு. அப்புறம் கிரைண்டர் பிடிக்க வேண்டியதா, பட்டி பார்க்கணும், லப்பம் பார்க்கணும், எல்லாம் பார்க்க வேண்டியது வரும். எல்லாம் கவனிங்க. வசதி வந்துட்டுனா கொஞ்சம் ஆடக்கூடாது. வீட்டுல உள்ள வேலையை ஒழுங்கா செய்யுங்க, அயன் பண்ணுங்க, நல்ல உடம்பு குறையும். வீட்டை டெய்லி வாரத்துக்கு 2 நாள் நல்லா என்ன செய்யுங்க, நின்று தூக்காம குனிஞ்சு தூரு, உடம்புல உள்ள கொழுப்பு எல்லாம் கரைஞ்சிடும். நல்ல வீட்டுல என்ன செய்வாங்க, இது பண்ணணும், இது பண்ணணும், மாப்பு போடு, நின்றுட்டு போடாத, நல்ல குத்த வச்சு போடு. அன்னைக்கெல்லாம் உட்கார்ந்து குத்த வச்சு மொழுவுனால, சாணி மொழுவுனால ஒரு கிழவிக்கு நோய் வந்துச்சா 12 பிள்ளை தெம்பா நடந்து போய் பெத்துட்டு வந்தா. இன்னைக்கு ஒருத்தி உண்டான உடனே பெட் ரெஸ்ட். உனக்கு என்னைக்கு பெட் ரெஸ்ட்னா அன்னைக்கு உனக்கு அடக்கப்பட்டியை ரெடி பண்ணிட்டான்னு அர்த்தம். பெட் ரெஸ்ட் எதுக்கு? நீ பேசாம சுகப்பிரசவமா பெத்துட்டானா ஒரு 30,000 ரூபாய் தான் செலவு. வழியே வராம எங்கிட்ட வாங்க, நாங்க பாத்துக்கிறோம், ஒரு 2 லட்சம் பில்லத்தை போடு. கவனி, சிரிச்சுட்டே சிந்திச்சுட்டு போயிடணும். என்ன நேற்று ஒரு அக்கா சொன்னா, நீ எப்ப அளவுக்கு எப்ப சிரிக்கட்டே தெரியல, சிரிச்சுட்டே போ, ஆனா சிந்திச்சுட்டே போயிருப்பா. பிரைஸ் தி லார்ட். தேவன் என்னை பாதுகாத்தார். அந்த சகோதரனா ட்ரெயின்ல உள்ள பிளாட்ஃபார்ம் உள்ள விழுந்த பின்னும் கடவுள் என்னை பாதுகாத்தார். இதயத்துல 3 அடப்பன் இருக்குன்னு சொன்னா கடவுள் என்னை பாதுகாத்தார். இன்னைக்கு வர குறைவில்லாமல் என்னை வழி நடத்துகிறார். ஏன்? ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது, தீய வழிகளை விட்டு திரும்பும் பொழுது அவனுக்குரிய ப்ரொடெக்ஷன் தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நோவாவுடைய காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, நோவாவுடைய காலத்திலே உலகத்துல பாவம் பெருகிட்டு, ஆமென், அக்கிரமம் பெருகிச்சு. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உலகத்திலேயே சுற்றுலா தலங்கள், நம்ம அண்ணமாரெல்லாம் கப்பலுக்கு போனவங்க எல்லாம் தெரியும், உலகத்திலே அதிகமான பார், அதிகமான மசாஜ் சென்டர், அதிகமான விபச்சாரம் நடக்கிற நகரம் எது?
தாய்லாந்து. இது தாய்லாந்து உலகத்தில் அதிகமான ப்ராசிக்யூட் நடக்கிற இடம், அதிகமான மசாஜ் சென்டர், எல்லா பாவம் இருக்கிற இடம் இது. தாய்லாந்து நிலைமை என்னக்கா? தாய்லாந்தினுடைய சிறந்த வியாபார நகரம் இன்னைக்கு பொதகுழியா மாறிட்டு. ஒரு வீடியோ காமிச்சான், பல அடுக்கு மாடி, அந்த மாடியில உச்சில தான் நீச்சல் குளம் இருக்குது. அந்த நீச்சல் குளத்துல ஒரு பிளாஸ்டிக் மாதிரி அந்த மாதிரி இருக்குல்ல, என்னது பலூன் மாதிரி இருக்குல்ல, அதுல 2 பேர் அவங்க உலகமே தெரியாம அதுல அப்படியே ஹாயா பெக் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கட்டடம் அப்படியே பொசுக்குன்னு கீழே போகுது. அதுல இருந்து ஒருவனும் மிஞ்சல. உன்னை சொல்லிட்டுலாம் உனக்கு ஹலோ 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 கவனிங்க கவனிங்க சொல்லிக்கிட்டுலாம் வராதுங்க அழிவு. பிரைஸ் தி லார்ட். அழிவு சொல்லிக்கிட்டு வராதே, அழிவு சொல்லிக்கிட்டு வராதே. நினையாத நேரத்தில் அழிவு வரும். இவ்வளவு டெக்னாலஜி. செவ்வாய்க்கு போறோம், அடுத்து அங்க செவ்வாயில ஹோட்டல் கட்ட போறோம், என்ன வேணாலும் பண்ணு. இன்னைக்கு நீ நேத்து இந்த 2 நாள்ல நடந்த அழிவுல எத்தனை பேர் செத்தாருன்னு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்தின் படி நமக்கு தெரிந்தபடி 10,000 பேர். எத்தனை பேர் செத்துனா இன்னும் அவனால முழுசா சொல்ல முடியல. அந்த நகரத்தை கட்டி எழுப்ப முடியுமான்னு தெரியல. மியான்மர், தாய்லாந்து எல்லாம் பாருப்பா. என்னப்பா கவனிங்க, 1,75,00,000 ஜனங்கள் வீடுகளை இழந்திருக்காங்க. எத்தனை பேரு சொல்லுங்க? 1,17 மில்லியன் மக்கள் இந்த பூகம்பத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சார், பிரதர், சிஸ்டர், உன் லைஃப்ல நீ பணத்தை வச்சு காப்பாற்ற முடியாது. ஒரு கட்டி வந்துட்டுனா உன்னால உன் பணம்லாம் கரைஞ்சு போயிடும். சமீபத்தில் ஒரு ஐயா சொன்னாரு, பிரதர் நான் என் வாழ்க்கையை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரே ஒரு நாள் ஒரு மூச்சு திணறல் வந்தது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரே ஒரு நாள் ஒரு மூச்சு திணறல் தான் வந்துச்சு பிரதர். அன்னைக்கு தான் பிரதர் கடவுள்னா யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கை தட்டு பார்ப்போம். அவர் சொன்னாரு, மூச்சு திணறல் போதும் பிரதர், கடவுளை 100 ட்ரிப் இல்ல 1000 ட்ரிப் கூப்பிடலாம். ஏன்? நுரையீரல் அடப்பு வந்து மூச்சு திணறல கிடக்கிறான் பாத்தியா நோயாளி, அவனை போய் நீ பக்கத்துல நின்னு பாரு, அப்ப தெரியும். உன் பலமெல்லாம் இல்லப்பா, கடவுள் உனக்கு பாதுகாப்பு தரணும். பிரைஸ் தி லார்ட். வாலிப மகனே, உனக்கு ஆண்டவர் பாதுகாப்பு தரணும். வாலிப மகளே, ஆண்டவர் உனக்கு பாதுகாப்பு தரணும். நோவாவுடைய காலத்துல மக்கள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் நோவாவை நீதிமானாய் கண்டார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நான் எல்லாரும் மனம் திரும்புவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க நீ இன்றே மனம் திரும்பு. பிரைஸ் தி லார்ட். நோவா ஒரு மனிதன், நோவா நீதிமானாய் கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்ததனுடைய விளைவு உலகத்துல எல்லாத்தையும் அழிக்க ஆண்டவர் முடிவெடுத்த பொழுது நோவாவையும் அவன் வீட்டாரையும் ஆண்டவர் பாதுகாத்தார். கைதட்டு. இங்க இருக்கிற பெரியம்மா, நீ பண்ற ஜெபந்தான் உன் பிள்ளைகளை காப்பாத்து. இங்க இருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம் நம்ம ஊரை காப்பாத்திக்கிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, நோவாவை அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? சொல்லுங்க, என்ன செய்தாரு? ஆனா நீங்க நல்ல கவனிக்கணும், உங்களுக்கு வேதத்துல இருந்து ஒரு சரிய காரியத்தை காண்பித்து கொடுக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம். ஐயா கவனிங்க, பாதுகாப்பு நோவாவை பாதுகாத்தார், ஆண்டவர் யோபுவை பாதுகாத்தார். ஆமென். இப்ப வாசிங்க 2 அரசராகமம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யூதா அரசன் ஆகாசியாவின் மகன் யோவாசு ஆட்சியேற்ற 23ஆம் ஆண்டில் ஏகுவின் மகன் யோவாகாசு சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் நாட்டை 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தான்.
அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இங்க ஒரு அரசனை பத்தி சொல்றாரு. ஏகு என்ற அரசன் என்ன செய்தானாம்? ஏகுவின் மகன் யோவாகாசு 17 ஆண்டு ஆட்சி செய்தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா அவன் எப்படி இருந்தான் சொல்லுங்க? எப்படி இருந்தான்? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்து வந்தான். எதை செஞ்சான் சொல்லுங்க? எதை செஞ்சான்? நல்ல சொல்லுங்க. எதை செஞ்சான்? நல்ல கையை சொல்லுங்க. எதை செஞ்சான்? நான் முதல்ல சொன்னேன், யோபு நீதிமான தீமையை விட்டு விலகி வாழ்ந்தார், கடவுள் அவரை பாதுகாத்தார்னு சாத்தானே சொல்றான். நோவா கடவுளுடைய பாதுகாப்பிலே அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆண்டவர் எல்லா அழிவிலிருந்து அவனை தப்புவித்தார். ஆனா இந்த யோவாகாசு எப்படி இருந்தானா? ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்து வந்தான். என்ன செஞ்சான் சொல்லுங்க? என்ன செஞ்சான்? சகோதரியே, சகோதரனே, இன்னைக்கு நீங்க நல்ல கவனிங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீர் விட்டு அழணும், ஜெபிக்கணும். அகஸ்தினாருடைய அம்மா ஜெபித்த ஜெபம் அகஸ்தினாரை மனமாற்றியது. சும்மா புனிதர்கள் பேரை சொல்லிட்டு போயிடக்கூடாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு அம்மாவும் அழுது ஜெபிக்கணும், ஒவ்வொரு அப்பாவும் அழுது ஜெபிக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுள் நமக்கு பைபிள் சொல்கிறது ஆண்டவரின் உறைவிடம் எத்துணை அருமையானது. நீங்க திருப்பாடல் 84 பிறகு படிச்சுக்கோங்க, நேரம் இல்ல. ஆண்டவரே உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையானது என்று சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த ஆலயம் யாருடையது சொல்லுங்க? இங்க யார் இருக்கா சொல்லுங்க? இங்க யார் இருக்கா? கடவுள் இருக்கிறார். இது யாருக்காக கட்டப்பட்டது? புனித சவேரியாருடைய ஆலயம் யாருக்காக கட்டப்பட்டது சொல்லுங்க? யாரு? அங்க யார் இருக்கா? அங்கே யாருங்க இருக்கா? சவேரியார் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார் அங்கே. ஆனா நீ யோசித்து பாருங்க, டெய்லி இப்ப ஜபமால் நடக்கா 8:30 மணில இருந்து, அப்படிதானங்க? 8:30 மணில இருந்து நம்முடைய ஆலயம், மாதாவுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்படும்படி தொடர்ந்து பரிகாரமாக ஜபமாலை ஜபித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம ஊர் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜபமால் நடந்துகிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னும் ஜோரா குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தான் சொல்லுங்க இருக்கிறான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தம்பி, நீ எங்க சத்தத்துக்கு நீ இருந்தாலும் இந்த சத்தம் உனக்கு கேட்கும். கடவுளுக்கு விரோதமாக ஒருவன் எழும்பினால் அவன் தோப்பானா ஜெயிப்பானா சொல்லுங்க? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை ஒருவன் சீர்குலைக்க நினைத்தால் அவன் என்ன நிலைமைக்கு போவான்? பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் என்னை மதித்தால் நான் உங்களை மதிப்பேன், நீங்கள் என்னை புறக்கணித்தால் உங்களை நான் புறக்கணிப்பேன். கை தட்டுங்க பாப்போம். கடவுளுடைய ஆலயத்தை, கடவுளுடைய ஆலய வளாகங்களை, கடவுளுடைய பிரசன்னத்தை, இந்த ஊர் முழுவதும் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. நல்ல கவனிங்க. உங்க வீட்டுக்காரங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க, உங்க மகனுக்கு சொல்லி கொடுத்துருங்க, உங்க மகளுக்கு சொல்லி கொடுத்துருங்க, யாரா இருந்தாலும் சரி. கடவுளுடைய ஆலயம், கடவுளுடைய பிரசன்னம் நிரம்பி வழிகிற இந்த ஆசிய திருச்சபையின் நுழைவாயில் என்று சொல்லுகிற புனித சவேரியாரின் பூமி இது. இங்க யார் கடவுளுக்கு விரோதமா இருக்கிறார்களோ அவருடைய குடும்பம் வேரோடு பெயர்ந்து போய்விடும். ஹலோ, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. டுடே, இந்த நாளை, இந்த 8:30 நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மகிமையை நீங்க சீர்குலைக்க நினைத்தால் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். கடவுளை நீங்க கோல நினைக்காதீங்க, நீங்க பெரிய பந்தாவானால் நினைக்காதீங்க, வாலிப மூர்க்கம்னு தம்பி நினைக்காத. நீ ஆண்டவருடைய ஆலயத்தையும் புனிதருடைய திருத்தலத்தையும் நீ ஏதாவது உன்னுடைய பாவத்தினால் கரைபடுத்த நினைத்தால் உன்னுடைய நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது. Praise the Lord. Praise the Lord. இப்ப ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இந்த யோவாகாசு ஆண்டவருடைய பார்வையில் தீயதனப்பட்டதை செய்து வந்தான்.
இஸ்ரவேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாட்டின் மகன் யெரோபாவின் பாவ வழியில் அவனும் நடந்தான். 3ஆம் வசனம் என்ன சொல்லு தெரியுமா? எனவே ஆண்டவருக்கு இஸ்ரவேல் மீது சினம் மூல அவர்களை சிறிய மன்னன் அசவேலின் கையிலும் அசவேலின் மகன் பெனதாதின் கையிலும் நீண்ட நாள் விட்டு விட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பாவ வழியை விட்டு விடாமல் போகும் பொழுது நீங்கள் பிறருக்கு அடிமைகளாக மாறுவீர்கள். நீ யாருக்கு அடிமையா மாறுவீங்க? ஆண்டவருடைய பாதுகாப்பு வளையத்தை விட்டு நீ வெளியே போயிருவ. ஆண்டவருடைய பாதுகாப்பு உன் குடும்பத்துக்கு இருக்காது. நீ அடிமையாக இருப்ப. உன் வாழ்க்கை ஒரு அடிமைத்தனப்பட்டதாக இருக்கும். சகோதரனே, சகோதரியே, இன்னொரு சம்பவத்தை நான் வேதத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் தயவு செய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். 8வது வசனத்தை வாசிக்கிறேன். யூதா அரசன் அசரியா ஆட்சியற்ற 38ஆம் ஆண்டில் யெரோபாவின் மகன் செக்கரியா சமாரியாவிலிருந்து கொண்டு 6 மாதம் ஆண்டான். அவனும் தன் மூதாதையர் செய்தது போல் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். இஸ்ரவேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாட்டின் மகன் யெரோபாவின் பாவ வழியை விட்டு அவன் விலகவில்லை. பிரைஸ் தி லார்ட். 10ஆம் வசனம் பாருங்க. யாபேசின் மகன் சல்லும் அவனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்து அவனை இப்லாயாமில் வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனான். நல்ல கவனிங்க. கடவுளுடைய பாதுகாப்பு பெயரும், கடவுளுடைய பாதுகாப்பு பெயரும்பா. ஆண்டவருடைய பாதுகாப்பு உன்னை விட்டு பெயருது, உன் வீட்டை விட்டு பெயரும். உன் வாழ்க்கையில நீடிய ஆயுள் இல்லாம பெயரும். நோய்களாலும் பொல்லாப்புகளாலும் உன் வாழ்க்கை அழிவுக்குள்ளாக கடந்து செல்லும். தீய வழியை பின்பற்றினா, தீமையை விடாம நீ அதை தொடர்ந்து செய்வாய் என்றால் கடவுளுடைய பாதுகாப்பை நீ விட்டு விலகுகிறாய். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாராவது காப்பாற்ற முடியுமா? சொல்லுங்க, யாராவது காப்பாற்ற முடியுமா? கலிபோர்னியாவில் தீ எரிந்தது, காட்டுத்தீ. காட்டுத்தீ எரிஞ்ச உடனே அங்க உள்ள அதிபர் அந்த மக்களை காப்பாத்தினாரா? எரியட்டும், எரிஞ்சு தானா அணையட்டும், அவ்வளவுதான். பெரிய பெரிய சினிமா நடிகர், பெரிய பெரிய மில்லேனியர் வீடெல்லாம் ஒண்ணெல்லாம் போயிட்டு, உலகத்துல எங்கெல்லாம் அநீதி பெருகுதோ அங்கெல்லாம் அப்பப்போ ஆண்டவர் சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தீமையை விடலன்னா உன் வீட்டை நோக்கி தண்டனை தீர்ப்பு வந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, என் கையிலிருந்து உன்னை தப்புவிக்க கூடியவன் யார்? தீமை செய்யாதப்பா, பாவத்தை செய்யாத, மனம் திரும்பிரு. ஒரு மனிதன் தீமையை விடும் பொழுது அவன் பாதுகாக்கப்படுகிறான். கை தட்டுங்க. இரண்டாவது, தேவன் ஒரு மனுஷனுக்கு அவன் தீமையை விட்டு விலகும் பொழுது, நீங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் தயவு செய்து எழுதிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம். வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாளை காணவும் விரும்புவோர் தீய சொல்லிலிருந்து தம் நாவை காத்துக் கொள்க. வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விலக்கி விடுக. தீமையை விட்டு விலகி நன்மை செய்க. நன்மை செய்க. நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலே அடைவதில் கருத்துக்கொள். அப்ப 2வது ஆசீர்வாதம் என்னன்னா நன்மை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது, தேவன் ஒரு மனுஷனுக்கு தீமையை விட்டு அவன் விலகி, தீமையை வேறறுத்து தீமையை விட்டு விலகி ஆண்டவர்ட்ட அவன் திரும்பும் பொழுது அவனுக்கு நன்மையை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். அப்படின்னா என்ன தெரியுமா? பராமரிக்கிறார்.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவர் என்ன செய்றாரு? முதல்ல பாதுகாக்கிறார், இரண்டாவது தேவன் அவனையும் அவன் குடும்பத்தையும் பராமரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஊதாரி மைந்தனுடைய உவமையை பாருங்க. செல்வத்தை எல்லாம் திரட்டி கொண்டு சொல்லுங்க எங்க போனா? தூரமான தேசத்துக்கு போனான். அங்கே அவன் பாவ வழியில, அநீதியான வழியில எல்லாவற்றையும் செலவழித்தான். அக்கிரமம் பண்ணா, அநியாயம் பண்ணா, தாறுமாறா வாழ்ந்தான், எல்லாத்தையும் அவன் செலவழித்தான். பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாத்தையும் அவன் செலவழித்தான். முடிவு என்னாச்சு? அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. வறியவன் ஆயிட்டான். அவன் போனது நிமித்தம் அவன் போன நாடு கூட பஞ்சத்தினால நிரம்பிட்டு, வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல. அவன் பன்றி மேய்க்கவும், பன்றிகளுக்கு கிடைத்த தவிடு கூட அவனுக்கு சொல்லுங்க கிடைக்கவே. அப்ப நல்ல கவனிக்கணும், பாவத்தை தீமையை செய்யும் போது நீ இருக்கிற இடம் கூட நாசமா போயிடும். சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவா கால் வச்சா புல்லு கூட, சிலர் கால் வச்சா புல்லு முளைக்கும். சிலர் கால் வச்சா புல்லு முளைக்காது. புல்லு இது புல். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். கால் வச்சா புல்லு முளைக்குதா புல்லு முளைக்குதா அது உங்களுக்கு தான் தெரியும். பாவத்தையும் தீமையும் செய்கிறவன் நிக்கிற இடத்துல ஆசீர்வாதம் வருமா? பிசினஸ் தோல்வி, வீடு தோல்வி, ஒண்ணும் இல்ல, எல்லாம் தர மாட்டான். ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிந்தது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. புத்தி தெளிந்த பின்பு அவன் சொன்னான், நான் இங்கே பசியால் வாடுகிறேனே, என் தந்தையின் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் நல்ல ஜம்முன் இருக்காங்க, ஒன்று செய்வேன், நான் எழுந்து என் தந்தையிடம் செல்வேன். கை தட்டுங்க. இந்த நாள் கடவுளிடத்தில் திரும்பும் நாள் பிரதர். இந்த நாள் கடவுளிடத்தில் திரும்புகிற நாள் சிஸ்டர். என் தந்தை இடத்துல திரும்புவேன். எப்படி திரும்புவேன்? அவன் சொன்னான், அவனுக்குள்ளே சொல்லிக்கிட்டான், நான் எங்க அப்பாட்ட போவேன். அவர் அப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன இல்ல, ரைட்ஸ் இல்ல, தகுதி இல்ல. அதனால நான் சொல்லுவேன், அப்பா உமக்கு விரோதமாக, வானத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருக்கேன், அதனால உம்முடைய மகன் என்று சொல்ல எனக்கு என்ன இல்ல, தகுதி இல்லை. என்னை ஒரு வேலைக்காரன் நினைச்சீங்க, எடுத்து கார் துடைக்கிறதுக்கு, ஏதோ 4 குதிரைகளுக்கு எரேலி போடுறதுக்கு என்னை பயன்படுத்திக்கோங்க என்று சொல்வேன் என்று போனான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆனா முக்கியமான பாயிண்ட் என்ன? அவன் எழுந்து சென்றான். ஆமென். Amen. தீமையை விட்டு, பாவத்தை விட்டு, தவறான வழிமுறை விட்டு அப்பாவை நோக்கி அவன் திரும்பினான். ஆமென். Amen. விளைவு என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப அந்த பகுதியை படிக்கும் போதெல்லாம் கண்ணீர் வரும். என் இருதயமெல்லாம் நினைக்கும், ஆண்டவரே இவ்வளவு நேசம் உமக்கு இருக்குதா? அவன் வருவதை கண்ட உடனே அப்பா என்ன செஞ்சார் தெரியுமா? ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தமிட்டு, ஒரு பெரிய குருவா, ஒரு நல்ல ஒரு இறையியலாளர் சொல்றாரு, வேதத்துல படிக்கிறோம், அவன் அப்பா உமக்கு விரோதமாக, வானத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றான். ஆனா அந்த அப்பா எதையுமே என்ன செய்யலையா? சொல்லுங்க, என் மகன் என்கிட்ட வந்துட்டான், நீ சொல்றதெல்லாம் உனக்குள்ள மேட்டர்ப்பா, ஆனா நான் உன்னை பத்தி அப்படிலாம் நினைக்கலப்பா. அந்த அப்பா என்ன சொன்னாரு? என் மகன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர் பெற்று விட்டான், வாருங்கள் கொண்டாடுவோம். செலிப்ரேட், கொண்டாட்டம். ஒரு பாவி மனம் திரும்பினால், ஒரு தாறுமாறா வாழ்ற மனிதன் மனம் திரும்பினால் பரலோகத்தில் மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமா கொண்டாடுங்கப்பா. என் பையனுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுங்க, நல்ல மோதிரம் போடுங்க, செருப்பு போடுங்க, எல்லாம் கொண்டாடுங்கப்பா. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? தேவனிடத்திலே ஒரு மனிதன் திரும்பும் பொழுது இழந்ததை எல்லாம் பல மடங்கு அவன் திரும்ப பெற்றுக் கொள்வான்.
சந்தோஷத்தை இழந்திருக்கீங்களா? சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா? ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறீர்களா? இயேசுவிடத்திலே மனம் திரும்பி வா. உன்னுடைய பரம தகப்பன் உனக்காக அவர் தன் இதயத்தை திறந்து வைத்திருக்கிறார். உன்னை குற்றம் சாட்டாத கடவுள், உன்னை தூக்கி எறியாத கடவுள் உனக்காக காத்திருக்கிறார். எதுக்கு? நீ வேலைக்காரனா இருக்கிறதுக்கு இல்லப்பா. என் மகன் வருவான், அவனுடைய எல்லா தேவைகள் நான் பார்த்துக் கொள்வேன். ஆமென், ஆமென். அவர் பராமரிக்கிறார். ஆனா நீங்க அதே இது பாருங்க, கடவுளை விட்டுட்டு உங்க வாழ்க்கையை தவறான பாதையில போகும் பொழுது நீங்கள் அந்நியர்களுக்கு நீங்கள் பாருங்க. நான் வேதத்தை எடுத்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். அல்லேலூயா. இணைச்சட்டம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் எழுதியிருக்கிறார். தயவு செய்து கவனியுங்கள். பிரைஸ் தி லார்ட். 47ஆம் வசனம், நீ எல்லா நலன்களும் நிறைந்திருக்கையில் நீ உன் கடவுளாய ஆண்டவருக்கு மன மகிழ்ச்சியோடு இதய களிப்போடு ஊழியம் செய்யல. எனவே பசியோடு தாகத்தோடு வெற்று உடம்போடு யாதுமற்ற நிலையில் உன் கடவுளாய் ஆண்டவர் உனக்கு அனுப்பும் உன் பகைவருக்கு நீ பணிவிடை செய்வாய். அவர்கள் உன்னை அழித்தொழிக்கு மட்டும் இரும்பு நுகத்தொடியை உன் கழுத்தில் வைப்பர். கை தட்டுங்க. நான் உங்களுக்கு சந்தோஷமா சொல்றேன், என்னுடைய ஊழிய அனுபவத்திற்கு முன்பாக நான் ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ண. ஆனா வாழ்க்கையில பாருங்க, ஒரு நாள் என் வாழ்க்கையில எல்லாம் போச்சு. நண்பர்கள் ஏமாத்தினாங்க, தாறுமாற அலைஞ்சது விளைவு போய் பைத்தியக்கார மாதிரி அலைஞ்ச நாட்கள். எல்லாத்தையும் இழந்தாங்க, எல்லாத்தையும் இழந்து போனேன், ஏமாற்றப்பட்டேன், இழந்தேன், சாவ நோக்கி போனேன். அதான் நேத்து சொல்லிட்டேன், என்னைய ஆண்டவர் கூப்பிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனா 2002ஆம் ஆண்டு ஆண்டவர் தகுதியற்ற பாவி, நீசப்பாவி என்னை ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினால் தொட்ட பொழுது, ஆண்டவரே இனிமே எனக்கு பாவம் வேண்டாம், என் வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கட்டும் சொல்லி அந்த 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் 22 தேவனுடைய கரத்துல என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேன். ஒன்றுமே இல்லாம தாங்க ஆரம்பிச்சேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. வெறுமையா ஆரம்பிச்ச வாழ்க்கைங்க இன்னைக்கு 8 ஆண்டுகள் ஏழை எளிய வயதான 95 அப்பா அம்மா சாப்பிடுறாங்க. எப்படிப்பா கொடுக்குறீங்க? எத்தனையோ இடத்துல கேட்கறாங்க, பிரதர் இது எப்படி நடக்குது, ஏதாவது ஃபண்ட் வச்சிருக்கீங்களா? நான் சொன்னேன், ஒரே ஒருவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். பெரிய ஸ்பான்சர்லாம் ஒண்ணும் கிடையாது, நாளைக்கு யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா நாளைக்கு சோறு பொங்குவோம். எனக்கு யாரும் ஸ்பான்சர் கிடையாது, நான் பெரிய அப்பா டக்கர்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் யாரையும் ஏமாத்தல, தைரியமா சொல்றேன். நான் யாரையும் சார்ந்து இல்லை. எனக்கு தெரியும், வெறுங்கையோடு இயேசுவின் கரத்தை பிடித்த என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் குறைவில்லாமல் கொடுத்து கொண்டது. கடனாளியா தாங்க வாழ்க்கையில் ஆரம்பிச்சேன், ஆனா இயேசுட்ட வந்துட்டேங்க. இன்னைக்கு கடன் கொடுக்கிறவனாக அநேகருக்கு நன்மை செய்யும்படி தகுதியற்ற என்னை ஆண்டவர் பயன்படுத்திக் கொண்டார். நாங்க யாரையும் வற்புறுத்தல, யார்ட்டையும் போய் பொய் சொல்லல, யார்ட்டையும் போய் ஏமாத்தல, அதை கொடுங்க இதை கொடுங்க, ஆண்டவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார், நாங்க கதை பேசல. இயேசுவை நம்புகிறோம், இயேசுவுக்கு முன்பாக இருக்கிறோம். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவரே அரிசியெல்லாம் முடிஞ்சிட்டு ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்க. காலையில பார்த்தா 2 கிழவி கொண்டு வந்து அரிசி கொடுத்துட்டு இருக்கும். யாரோ ஒரு மீனுக்கு போன அக்கா வந்துட்டு 4 காய்கறி எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. ஆனா கடவுள் குறைவில்லாமல் செய்கிறார். ஆமென். வாரத்துக்கு 2 நாள் கறி, வாரத்துக்கு 2 நாள் மீன் வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. பிரைஸ் தி லார்ட். வாரத்துக்கு 2 நாள் கறி, 2 நாள் மீன், சாம்பார் புதன்கிழமை அது. ஆனா அன்னைக்கு எங்க தாத்தா பாட்டிக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல ஸ்பெஷல் சாப்பாடு தான். ஏன்? இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், மூல ஆதாரம் யாருன்னா தேவன் மட்டும். இது எப்ப வந்துச்சு? மனம் திரும்பிய பொழுது. கை தட்டுங்கப்பா.
நான் சொல்லுவேன், உங்களுக்கு சொல்றேன், ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்னு சொல்லியோ, நான் ஒருத்தர் பேசணும்னா மப்பு போட்டாதான் பேசுவேன். பிரைஸ் தி லார்ட். நான் மப்பு அடிச்சது அப்புறம் மாமு எப்படி இருக்கிய அப்படிமே. ஆனா இன்னைக்கு மணிக்கணக்கா பேச வைக்கிறாரு. எல்லாத்தையும் எந்த பைபிள் காலேஜில் படிச்சீங்க, எந்த லிட்ரேச்சர் புக்கை படிச்சீங்க? ஒரு லிட்ரேச்சர் படிக்கல, ஒன்னும் படிக்கல. ஒன்னே ஒன்னு, இயேசு மட்டுமே. இயேசுட்ட வாப்பா, ஆண்டவர்ட்ட வா. மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மூன்றாவது எரேமியா 26:2, 26ஆம் அதிகாரம் 2-3 வசனம் குறிச்சுக்கோங்க. உங்களுடைய பாவத்தின் நிமித்தம், தீமை நிமித்தம் ஒருவேளை தேவன் உங்கள் மீது சினம் கொண்டிருந்தால், அந்த சினத்தை குறித்த அவருடைய மனதை அவர் மாற்றிக்கொள்வார். கை தட்டுங்க பாப்போம். யோனாவுடைய புஸ்தகம் சொல்லுகிறது, நினிவேயை நான் அழிக்க போகிறேன். யோனா போய் சொன்னாரு, நினிவே அழிய போகுது. ஆனா நினிவேயுடைய ராஜா சொன்னா, கடவுளுடைய கையில விழுவோம், கடவுள்கிட்ட கதறுவோம். விளைவென்ன? நினிவே அழிவிலிருந்து தப்பியது. ஆண்டவர் மனம் மாறினார். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு சகோதரியே, சகோதரனே, உன் குடும்பம், உன் பிள்ளைகள் அழிவிலிருந்து தப்ப ஆண்டவரே, இன்னைக்கு என்னையும் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் ஊரையும் மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களை கடவுளுக்கு அர்ப்பணமாக்குங்கள். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தீமையை விட்டு விலகுவது எப்படி? உன் விருப்பம் இல்லாமல் உன்னை கடவுள் மீட்டெடுக்க. அப்ப நீங்க விரும்பி அவர்கிட்ட வரணும். இரண்டாவது, எவன் தீமையை விட்டு விலகுகிறானோ, 3 ஆசீர்வாதம், கடவுள் அவனை பாதுகாக்கிறார். இரண்டாவது, கடவுள் அவனை பராமரிக்கிறார். மூன்றாவது, அவனுக்கு வரக்கூடிய அழிவை கூட அவர் குறித்து மனம் வருந்தி அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆமென். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும் விரும்புகிறவர்கள் எழுந்து நில்லுங்கள். எழுந்து நில்லுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ நற்கருணை நாதர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது என்ன? என் மகனே, என் மகளே, உன் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பு. நேற்றே நாம் தியானித்தோம் பாவ சிந்தனை, பாவம் செய்வதில் மகிழ்ச்சி, பாவம் செய்து பிறரை பாவத்துக்கு உட்படுத்துவது, இது அழிவை கொண்டு வரும். அது உன் வாழ்க்கையை அழிக்கும். இதிலிருந்து எப்படி விடுதலை அடைவது? நீ விருப்பப்படு, நீ விருப்பப்படு. ஆண்டவர் விருப்பத்தை உனக்கு தந்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை தேட வேண்டும் என்ற உணர்வை கடவுள் கொடுக்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற அந்த உந்துதலை கடவுள் கொடுக்கிறார். அந்த உந்துதலை ஆண்டவர் கொடுத்த பின்பும் எவன் ஒருவன் அசட்டை செய்கிறானோ அவன் வாழ்க்கை சாபமா போயிருது. இந்த நாள் இயேசுவுக்கும் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிற நாள், இயேசுவுக்கும் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற நாள். ஆண்டவரே, என்னுடைய பாவ வழிகளை, தீய வழிகளை நான் விட்டு விலகி யோபுவை போல, நோவாவை போல உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் சுவாமி. என் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், என் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். நீர் என்ன பராமரிக்கணும் ஆண்டவரே. எனக்கோ என் குடும்பத்துக்கோ வர இருக்கிற அந்த அழிவிலிருந்து நாங்கள் விடுதலை அடையணும்னு சொல்லி 2 கைகளை விரித்துக் கொள்ளு. எல்லாரும் இயேசுவை பாருங்க. ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ராஜாதி ராஜாவான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான்
எழுந்து நின்று கைகளை தட்டி பாடுவோம். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். தேவாதி தேவனான அன்பான இயேசுவை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். கைகளை கொட்டி பாடுவோம். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் இயேசுவை ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். பரிகார பலியான இயேசு தெய்வத்தை ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். மரியாளின் மைந்தனை இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். நற்கருணை நாதரை நன்மைகள் செய்பவரை ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். நல்ல கைகளை கட்டி வாயை திறந்து இயேசுவே தாவீதின் மகனே தெய்வமே இப்படி வல்லமை இறங்கட்டும். கர்த்தாவே இப்படி வல்லமை இறங்கி வருவதாக தெய்வமே இயேசுவே நல்ல குரலை உயர்த்தி இயேசுவே 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 அப்பா இப்படி வல்லமை இறங்கட்டும். ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். வாய் திறந்து ஒப்பு கொடுப்போம். ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வை. என் அன்புக்குரியவர்களே, நீ எப்படி வாழணும்னு முடிவெடுக்க போற? இந்த கூட்டம் முடிஞ்சிடும், ஆனா முடிவெடு. இந்த முடிவை நீ மனுஷ பிரகாரம் எடுக்காத. ஆண்டவர்ட்ட உன் வாழ்க்கை தீர்மானமாடு. நான் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கிறேன். அழிந்து போக வேண்டிய என்னை தெய்வம் இரக்கமாய் காப்பாற்றினார். என்னுடைய தொடக்க காலத்தில் அருட்தந்தை ஜோசப் அவரிடத்தில் கொண்டு போய் என்னை கொடுத்த பொழுது நான் நினைச்சு பார்க்கிறேன், பாவ வழியெல்லாம் இருந்து தீமையெல்லாம் செய்த என்னை ஆண்டவர் என்னை நெறிப்படுத்தும்படி அந்த கரத்துல கொடுத்த காலம்
மனம் திரும்பிருப்பா, பாவ வழியை விட்டுருப்பா, மீண்டும் உனக்கு அதே வழிகள் வேண்டாம்னு அந்த காலத்தில் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த இரவுல ஆண்டவர் சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மைதானத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உன் பாவ வழியை விட்டு திரும்பு, உன் பாவ வழியை விட்டு விலகி பாவத்தை உன் வாழ்க்கையில் அகற்றி வாப்பா, விருப்பத்தோட வா, பரிசுத்தத்துக்குள்ள வா, நல்ல மனசாட்சிக்குள்ள வா, தீமையை விட்டு விலகி நன்மை செய்யவா. ஜெபம், கடவுளை தேடுவது, ஒழுக்கம், உண்மை எல்லாத்துக்குள்ள வந்துட்டுனா அவருடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் உனக்கு உரிய மன்னிப்பின் நிச்சயம் எல்லாம் ஆசீர்வாதமா வருகிறது. முடிவிடுங்க. இயேசு உங்களை தொடுகிற நேரம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருப்பொருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுவோம். கைகளை உயர்த்தி எல்லாரும் வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடு. ஏசப்பா என்னை ஆசீர்வதியும், ஏசப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஏசப்பா என் பிள்ளைகளை ஆசீர்வதியோ. இயேசுவே, ஏசப்பா என்னை ஆசீர்வதி. சேர்ந்து பாடுவோம். ஏசப்பா என்னை ஆசீர்வதியும், ஏசப்பா என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியோ, ஆசீர்வதியோ. ஏசப்பா என்னை ஆசீர்வதியோ, ஆசீர்வதியோ, ஆசீர்வதியோ. ஏசப்பா என்னை ஆசீர்வதியோ,
கடனெல்லாம் மறைந்து